நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு. என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? வந்தாருன்னே தெரியாது சார் எனக்கு. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தும் போது குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் வந்து நான் தர்ம யுத்தமே நடத்தினேன். ஆனா அதே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோட நீங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கீங்க. என்ன நடந்தது? அவர் ஒரு சங்கடத்தில் இருக்கிற போது நீங்க மருத்துவர் ஐயா சொன்னீங்க நீண்ட கால நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அன்புமணி அவர்களும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர்கிட்ட பேசுனீங்க. மிஸ்டர் சைதை, உங்களுக்கு தலைவர் யாரு? என்னமா அது? உங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவர், எனக்கு அவர் தான் தலைவர். உண்மையை விரும்புற குணமும் இப்ப இருக்கிற எடப்பாடி கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரு அறியாமையில இருக்காரு. அவர் எல்லாத்தையும் ஏதோ ஒரு கோபத்துல இருக்காரு. இல்ல உங்க மேல தனிப்பட்ட கோபமா? இது வேலை வெட்டி இல்லாதவர்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா எல்லா கால மாற்றத்துக்கும் நம்ம வந்து உட்படணும். இப்போ வந்து எம்ஜிஆர் தான் தலைவர் அப்படின்றத வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து பாருங்க, இது நீங்க எங்கிட்டலாம் கேட்க, நான் எம்ஜிஆரை தவிர யாரையும் தலைவரா ஏத்துக்க மாட்டேங்க. இதெல்லாம் போய் என்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கி இப்படிவே அப்படியா எல்லாம் சொல்லாது, விட்டுடுங்க. இல்ல அவரு தலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். என்ன குறைகள் இருக்குன்னு கேக்குறேன். அந்த இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாது. அதை பொது வெளியில பகிர்ந்துக்க முடியாது. கட்சிக்குள்ளதான் நம்ம வந்து பேசிக்க. ஆனா பொது வெளியில ஒரு அறிக்கையை வெளியிடுறீங்களே, என்னங்க? என்ன மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை மாநகராட்சியோட முன்னாள் மேயர், அதிமுகவின் கழக முன்னோடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சைதை துரைசாமி அவர்கள் தான் சந்திச்சு பல்வேறு விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு உங்களை சுற்றி தான் அரசியல் பரபரப்பாக பேசப்படுது. நீங்கள் இந்த தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு, அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி கடந்த மாதம் நீங்கள் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க. அதிமுக வந்து எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு கட்டம் நிறைவேறிருக்கு, இன்னும் 2-3 கட்டங்கள் இருக்கு. அதாவது கூட்டணி உடன்பட்டுருச்சு, எல்லாரும் ஒன்றிணையணும்ன்றது சொல்ல வரீங்களா? தலைவரை முதன்மைப்படுத்தணும். கொள்கை அதிமுக இன்னைக்கு கொள்கை என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்னுடைய அஜெண்டாவே இப்ப எனக்கு அதுதான் ரொம்ப பிரதானமான அஜெண்டா. அதாவது எம்ஜிஆரை முதல்ல பிரதானப்படுத்துங்க, அடுத்து வந்து எடப்பாடி அவர்களுடைய சாதனைகளை பிரதானப்படுத்துங்க. இல்ல அம்மாவுடைய சாதனைகள், ஏன்னா அவங்க தானே தொடர்ந்து தொடர் வெற்றியை கொடுத்தவங்க. அதனால அவங்களுடைய ஆட்சியின் சாதனைகள், எடப்பாடியாருடைய சாதனைகள், இது எல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத மின்சாரமா இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த கட்சி. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சின்னு தான் மக்கள் மத்தியில இன்னைக்கும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போறோம். எம்ஜிஆர் இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தணுங்கிறதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். அதுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது புரிஞ்சுது சார். ஏன் இப்ப இருக்கிற அதிமுக தலைவர்கள் அதை பிரதானப்படுத்தலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது என்னிடம் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், நீங்க உரியவர் இடத்துல கேளுங்க, என்ன கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. இல்ல அந்த குறை இருக்க போய் தானே நீங்க அதை சொல்றீங்க. நான் தலைவருக்காகவே, தலைவருடைய புகழை காப்பதற்காகவே, அவருடைய நலனை விரும்புகின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவனாக நான் இருந்து இதுவரையில் பணியாற்றி வருகிறேன். தலைவரை தவிர்த்து வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனாலதான் நீங்க அரசியல் இருந்து ஒதுங்கிட்டீங்களா? தலைவரை தவிர நான் வந்து யாரையும் தலைவராக வந்து இன்றல்ல என்றைக்குமே, அது நிதர்சனமான ஒரு உண்மை. அவருக்காக எனக்கு எந்த பதவியும் கிடைக்காமல் போனது என்பதும், எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவருடைய பாதையிலேயே நான் பயணித்து வருகிறேன். அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்திலேயே நேரடியாக சொன்னவன். அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை கூட உங்களை ஏத்துக்க முடியலன்றீங்க. எம்ஜிஆருக்கு பிறகு இல்ல தலைவர்னா ஒருத்தர் தானேங்க, அவ்வளவுதான். எனக்கு எம்ஜிஆர் தான் தலைவர் அப்படி. ஆமா, அவர் கொள்கையில் இன்றைக்கும் வாழும், என்றைக்கும் வாழும். அதாவது அம்மா என்ன கேட்டாங்க, குளத்தூர்ல நிக்க வைக்க போற போதும் மேயர் தேர்தல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. இப்படி உட்கார வச்சா? ஆமா, 1 to 1 நாங்க பேசினோம். அதை சொல்லும் போது, மிஸ்டர் சைதை, உங்களுக்கு தலைவர் யாரு அப்படின்னாங்க. என்னமா அது? உங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவர், எனக்கு அவர் தான் தலைவர். அப்ப நான் யார்? இந்த கழகத்தை கட்டி காத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகின்ற காவல் தெய்வமா நீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மகிழ்ந்தாங்க. மிஸ்டர் சைதை, நீங்க உண்மையிலேயே பொய் பேசாம உண்மையை இடத்துல பேசுனீங்க. எப்பவுமே ஜெயலலிதா அவர்கள் உண்மையை பேசினா பிடிக்கும். தலைவர் என்ன, எனக்கு முதல் பாராட்டு கூட அம்மா கட்சியில வந்து சேர்ந்த உடனே கோப்பாசி ஆகி, அப்போ
இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து கோப்பாசி ஆயிருக்கேன், எனக்கு வந்து பாராட்டு கூட்டம் இல்லாமல் ஒரு தொகுதி அமைப்பாளருக்கு பாராட்டு கூட்டமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் அன்னைக்கு பேச போகிறதுக்கு அன்னைக்கு தான் கூட்டம். அன்னைக்கு காலையில் கூப்பிட்டு நான் யார், எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சவன், எப்படி இதெல்லாம் வரலாறு அப்படியே சொல்லி இன்னைக்கும் இந்த கட்சியில் என்னிடத்தில் எந்த விதமான பிரதிபலனும் பாராமல் எனக்காகவே பணியாற்றிட்டு இருக்கிறான்னா இவன் தான். அதனால அவனுக்கு நீ போகலை அப்படின்னா நான் போகிறேன், நான் போகிறத உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் நான் ரொம்ப பேசி எனக்கு பதில் நீங்க போங்க அப்படின்றது ஜெயலலிதா அவர்களை போஸ். அதில் வந்து அப்புறம் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் வந்து பேசினாங்க. அதை அன்றைக்கி 5 கூட்டம் போகிறாங்க, 5 கூட்டங்கள், 5 இடத்துலையும் என்னை பற்றி பேசினாங்க. அதனால அவங்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பும் என்னை பற்றிய ஒரு கணிப்புல ஒரு மதிப்பும் மரியாதையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த கணிப்பும் அந்த உண்மையை விரும்புகிற குணமும் இப்போ இருக்கிற எடப்பாடி கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் பதில் சொல்ல விரும்பல. அவர் என்னுடைய நண்பர், நான் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா இதே கருத்தை தான் வந்து செங்கோட்டையன் அவர்களும் வந்து முன் வச்சாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அவர் படத்தை பெருசா போடல அப்படின்ட்டு. நான் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு வர்றேன். செங்கோட்டையன் என்னுடைய சகா, எடப்பாடி என்னுடைய சகா. இப்போ நான் வந்து தலைவரை பிரதானப்படுத்தலின்னா நான் ஒதுங்கி இருப்பனே தவிர நான் எந்த விமர்சனம் பண்ண மாட்டேன். அவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறது, அவருக்காக என்னை தியாகம் செய்து கடந்து போவது. இல்ல, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எல்லாமே நண்பர்கள் அப்படின்னு சொல்றீங்க. உங்களை போலதான் அவருக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வந்து எம்ஜிஆர் தான் தலைவர், ஜெயலலிதா அவர் தான் தலைவர். அப்படி இருக்கும்போது அவங்க பிரதான அவர்கிட்ட கேளுங்க, என்ன கேட்குறீங்களே நீங்க தயவுசெய்து. நீங்க என்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் யாரை பற்றியும் கருத்து பரிமாற்றம் செய்வதில்லைங்கிற முடிவு. அது நல்லாவே தெரியும் சார். என்ன காரணம்? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஃப்ளெக்ஸ் யாராவது அடிச்சாங்கன்னா அந்த மாவட்டத்தில் அவங்கள விட கொஞ்சம் பெருசா போட்டோ போட்டா கூட அது பெரிய இஷ்யூ ஆகும், அவங்களோட பதவியே காலியாகும். அப்படியான சூழல்கள்லாம் அந்த ஃப்ளெக்ஸுக்கான இதை பார்த்துருக்கணும். அதனால நான் கேட்குறேன், ஏன் என்ன இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. நீங்க நினைச்சபடி கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு பாஜகவோட. இது நீங்க சொன்னதுனால நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து காக்கா உட்கார பணமளம் விழுந்த கதை. நீங்களும் சொன்னீங்க, அது இயல்பா நடந்துச்சு. அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இப்ப சொல்ல முடியாதுங்க. கூட்டணி அமைந்து தேர்தல் களம் அமைகிற போதுதான் எத்தகைய நடவடிக்கைகள், எத்தகைய சூழல் அமையுங்கிறத பொறுத்து அதெல்லாம் சொல்ல முடியும். இல்லை, ஏன்னா நீங்கள் தொடர்ந்து முன் வச்ச காரணம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்து பெற்ற வாக்குகள் இணைந்திருந்தால் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. ஸோ இப்போ அடுத்த எலெக்ஷன்ல அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால வெற்றி வாய்ப்பு அதிகம் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அதான கலையை சொல்ல முடியாது. கலை யதார்த்தம் இல்லைங்க, கலை யதார்த்தம். அதாவது 2 கட்சி வாக்குகளையும் எடுத்து செய்யும் பொழுது எல்லோருக்கும், எல்லா விதமான அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அது காலத்தால் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் மாறும். புரியுதுங்களா? இது வந்து இதையெல்லாம் நீங்கள் இது கணித்து இதுதான் அப்படின்னுங்கிற ஒரு முடிவை நாம் வர முடியாது. ஆனால் இன்றைய நிலைப்படி அதிமுக கூட்டணி பழைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி வருகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி வெற்றி பெறும். இன்னும் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா, இன்னும் சில எல்லா கட்சிகளையும் ஒன்று பண்ணிக்கிட்ட போது அதை பற்றிய ஒரு மதிப்பீடு இன்னும் உயருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நீங்கள் இதை சொல்ல வர்றீங்க. ஆனால் இது நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட பிறகு அவர் வேலை வெட்டி இல்லாதவர், எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படின்னு KP முனுசாமி அவர்கள் வந்து அதுதான் பதில் சொல்லிட்டேன். அது முடிஞ்சு. ஏன் தெரியுமா? அவரு அறியாமையில இருக்காரு, அவர் எல்லாத்தையும் ஏதோ ஒரு கோபத்துல இருக்காரு. இல்ல, உங்க மேல தனிப்பட்ட கோபமா? ஆமா, அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தார்ல, நான் கிரேட்டர் சென்னை மேயர்ல, நான் சுத்தமான சென்னை கை சுத்தமான மாநகராட்சி நிர்வாகம், நான் மாநகராட்சியை நடத்தினேன். அது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். சுத்தம்ங்கிறது அவருக்கு பிடிக்கல. இல்ல, அது சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி வேற என்ன காரணம்? எனக்கு நல்ல நண்பர் அவரு. இல்ல, நீங்களும் அதிமுக நலன் கருதி தான் அதை சொல்றீங்க. ஆமா, அவரு வந்து வேற ஏதாவது அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனா வந்து அவரு வேலை வெட்டி இல்லாதவர் அப்படின்னு ஒரு அழுத்தமான வார்த்தைகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறவங்கிறதே தெரியாம இருக்காருன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய வேலை என்ன, கடந்த 20 ஆண்டு காலம் IAS அதிகாரிகளை IPS அதிகாரிகளை அரசு பணிக்கு வேண்டிய அத்தனை கீழே இருந்து மேல வரல உருவாக்குற பணி.
இது வேலை வெட்டி இல்லாதவர்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அப்ப நாம வந்து அவரை விமர்சனம் பண்றதோ பேசுறதோ தேவையில்லை. ஏன்னா இது மக்களே புரிஞ்சுக்குவாங்க. இல்ல அவர் அதிமுக ரெப்ரசன்டேட்டிவா அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது அதை நீங்க எப்படி அதை கடந்து போயிட முடியும்? நான் கடந்து போயிடுவேன். நான் இதெல்லாம் வந்து இக்னோர் இட். அதாவது அறியாமையில் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க வகையில் காரியமாற்ற வேண்டுமே தவிர அதை பற்றிய விமர்சனங்கள், அதை பற்றிய குழாயடி சண்டை மாதிரி ஒரு விஷயத்த பண்றது கூடாதுங்கிறது என்னுடைய. அதுதான், நீங்க தனிப்பட்ட வகையில யாரையும் விமர்சிக்கல. உதாரணத்துக்கு நீங்க குற்றச்சாட்டை கூட முன்வைக்கல. நீங்க யாரு வம்பு தும்புங்க போல, நான் தனியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன், இது இருந்தா நல்லது அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க மேல தனிப்பட்ட தாக்குதல் கொடுக்கறதுக்கு எனக்கு அவருக்கு தான் நீங்க, அதனால அதை கேட்கிறேன். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்களேன். நீங்க போய் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க என்னங்க அப்படின்னு கேளுங்க. இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் பதில் சொல்லணும். சார், நீங்க ஓபிஎஸ் அவர்கள் கூட நெருக்கமா இருக்கிறீங்க. அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? எல்லாரோடும் நெருக்கமா இருக்கீங்க. நான் வந்து ஒரு விஷயம் வச்சுக்கேன். அரசியலை பற்றி அவரோடலாம் நான் பேசி கிட்டத்தட்ட சில வருடங்கள் ஆகுது. சில வருடங்கள் ஆகுதுன்னு சொல்றேன். நான் பகிர்ந்துக்கல. ஏன் சார் நீங்க அதிமுக வந்து ஒன்றுபடணும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட பேசினா என்ன சார் அது சம்பந்தமா? எனக்கு என்ன ரோல்? நான் ஆலோசனை சொல்லலாங்க. நான் அதிமுக தொண்டனா நான் வந்து ஆலோசனை சொல்லலாம். என்ன யாரு என்ன ரெண்டு பக்கம் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்களா? இப்ப 2016 இணைப்புங்கிற போது என்ன எல்லாரும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. நான் வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றினேன். அதனாலதான் கேக்குறேன். இல்ல இப்ப யாரும் என்ன சொல்லலையே. எனக்கு இலைய, அதாவது பந்தியில இடம் இல்லைங்கிற போது இலை ஓட்டின்னு நான் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? உங்களை ஒதுக்கிட்டாங்கன்றீங்களா பந்தியில இடம் இல்லைன்னா? இல்ல, என்ன யாருமே ஒதுக்க முடியாதுங்க. நான் வந்து என்னுடைய பணியை, சேவையை, அரசியல் பணியை சேவைதான் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிளஸ் மைனஸ்லாம் சொன்னீங்க. இந்த கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. ஆனா கடந்த காலங்களில் பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு அதிமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து பிஜேபி கூட்டணி ஆகவே ஆகாது, வேலைக்கே ஆகாது. புரிதல் தானங்க. ஒன்னொன்னும் புரிதல்ங்கிறது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றவான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இப்ப நமக்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் கூட்டணி மட்டும் அமைத்திருந்தால் இன்றைக்கு குறைந்தது 20 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்க முடியும். இந்த அரித்மெட்டிக்ஸ் கணக்கெல்லாம் பார்க்குற போது புரியுதுங்களா? அந்த வாய்ப்பு பறிபோனதற்கு பிறகுதான் எல்லோரும் சிந்திக்கிறாங்க. அப்ப நம்ம பலமான கூட்டணி வேணும். இல்ல, அப்ப இமிடியேட்டாவே சிந்திக்கலையே நீங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறீங்க. அவங்க பேச்சுவார்த்தை காலம் தானே எடுத்துங்க. எல்லாமே காலம் தானே எடுத்து எல்லாம் சிந்திக்கிறாங்க, ஆய்வு செய்யறாங்க, அதன் பிறகு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே நொடிப்பொழுதும் மாறக்கூடியது. தேர்தல் களத்துல ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற சக்தியை எதிர்த்து போராடணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இன்னொரு மைய அரசினுடைய ஆட்சி அதிகாரம் நம்ம அவங்களோட இணைந்து பணியாற்றும் பொழுதுதான் எதிர்கொள்ள முடியும். ஆமா, நீங்க அதை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கு. அதுக்கு உதாரணம் சொன்னேன். தலைவருங்க எம்ஜிஆருங்க, அந்த காங்கிரஸோட கூட்டணி. உங்க மாதிரி இளைஞர்களுக்கு கூட தெரியல. அதெல்லாம் வந்து புரியுதா உங்களுக்கு? இப்ப இளைஞர்களுக்கு தெரியல, இப்ப அதிமுக தலைவர்களுக்கு தெரியும் தானே. அது விட்டுருங்க. அது ஏன் அது சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியல, அதை புரிஞ்சுக்கல. நீங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லை. அதாவது மத்தியில இப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் நீங்க அவங்க கூட கூட்டணி இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. பாருங்க, மத்தியில் இருக்கிற அரசோட எந்த அரசாக இருந்தாலும் அதுல வந்து அவங்களோட மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது என்பதை கலைஞர், புரட்சி தலைவர் 2 ஆளுமைகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு. 67ஆம் ஆண்டு தேர்தல் முரண்பாடு உள்ள மூதறிஞர் ராஜாஜி, சிவப்பு சிந்தனை கம்யூனிஸ்ட் ஒரு அணியில் நிற்பதுங்கிறது வந்து நடக்கக்கூடிய விஷயமா? நடந்ததா இல்லையா? அப்படி நடந்ததுனால தானே புரட்சி தலைவர் சுடப்படுகிறார். இந்த கூட்டணி அமையுது. அந்த அனுதாபாலையில அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு. அரசியல்ல கொள்கை ஒன்று விஷயம் வச்சுக்க நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. கொள்கை லட்சியம் அப்படின்னா என்ன? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. ஏன் அண்ணா கைவிட்டாரு? அது சாத்தியம் இல்லை அப்படின்றதுனாலயா? சாத்தியம் இல்லை என்பது மாத்திரமல்ல, அது ஒரு கற்பனை காணல் நீர். கட்சியை காப்பாற்றணும். ஏன்னா தடை செய்யறாங்க. பிரிவினை தடை சட்டம் வந்தா அந்த பிரிவினை தடை சட்டத்துல கட்சி இருக்காது. சுவர் இருந்தா தானே சித்திரம் தீட்ட முடியும். அப்படி என்றால் ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால்
என்னுடைய கொள்கையை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னுடைய எதிரியிடத்திலும் நான் சரணாகதி அடைவது அல்லது எதிரியிடத்திலும் கூட்டு சேருவது என்பது அரசியலில் தவிர்க்க முடியாதது என்பதை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு 67ஆம் ஆண்டு அதை நிரூபித்து அதை கடைபிடித்தார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக கேட்கிறேன், கலைஞர் பிஜேபியோட கூட்டணி போவார்னு யாராவது நம்புனீங்களா? இல்ல. என்ன சொன்னாரு? இதெல்லாம் வரலாறு. அப்போ ஒரு கொள்கையை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும்? அந்த கொள்கையை சொல்றது யாரு? நான். கட்சியை காப்பாற்றுவதற்கு, கொள்கையை காப்பாற்றுவதற்கு அது நம்மளுடைய உணர்வு, அந்த உணர்வு, நோக்கம், லட்சிய பயணம் எல்லாம் அதுக்கு சேதாரம் வராமல் ஒருத்தரோட சேர்றோம், நமக்கும் சேதாரம், கொள்கைக்கும் சேதாரம்னா சேர்ந்து என்ன பயன்? ஆனால் நாம் சேர்ந்து அந்த வெற்றியை பெற்றால் கட்சியும் காப்பாற்றப்படும், கொள்கையும் காப்பாற்றப்படும். புரியுது. நான் பிஜேபிக்குள்ளே வரல, மத்தியில யார் ஆண்டாலும் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கல அப்படின்னா இப்போதைய இருக்க சூழல்ல அதிமுக என்ற கட்சியோட எதிர்காலமே இல்லாம போயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்சியை காப்பாற்ற வேண்டும், வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன அரசியலில் பயன்படுத்தப்பட வேண்டிய நடைமுறைகள் இருக்கிறதோ அத்தனையும் பின்பற்றி நடக்கணும். நம்ம இப்ப பிஜேபி பத்தி பேசும்போது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இல்ல அவரு கலைஞர் சொன்னாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு கலைஞர் சொன்னார். ஆமா, அந்த வாசகமே இதுவரையிலும் அவர் மத்தியில் கூட்டாட்சி நடந்தது, ஆனால் மாநிலத்தில் சுயாட்சிங்கிற விஷயம் அப்பெல்லாம் ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் எடுக்கல. இது கொள்கை முரண் இல்லையா? இந்த கொள்கையை வச்சு கூட்டணி சேர முடிந்ததா? அல்லது அந்த கூட்டணி சேரும் பொழுது இதுக்கு நிபந்தனை விதிக்க முடிந்ததா? ஏதாவது சொன்ன ஒரு காரியம், கச்சை தீபம் மீட்போம் நடந்ததா? காவிரி நதிநீர் தீர்வு கொண்டதா? யோசிங்க. அப்படி என்றால் கொள்கை வேறு, தேர்தல் வேறு அப்படிங்கிறதானே யதார்த்தமான ஒரு நிலையை நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெறுகின்ற பொழுது, கூட்டணி சேர்கின்ற பொழுது கூட்டணி கட்சிகளிடம் இடங்கள் பேரம் பேசப்படுகிறதே தவிர வெற்றியை வாய்ப்புள்ள தொகுதியை கேட்க முடியாதே தவிர அதற்கு பிறகு அங்கே எந்த கொள்கை பரிமாற்றம் நடக்கிறது? எதுவும் இருக்காது. வெற்றி தான் பிரதானம். அப்ப வெற்றியை பெறுவதற்கு என்ன செய்ய? இதைத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் சிந்திக்க வேண்டும். வெற்றியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். சார், இன்றைக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்துல இருக்கோம். நீங்க கடந்த காலங்களில் பேசுறீங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்றத பதிவாவே இருக்கு, வீடியோ பதிவாவே. இப்போ இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த பிஜேபி கூட கூட்டணி கூடாது, கூட்டணி இருக்காது அது இப்போ எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க பிஜேபி கூட கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திரும்பி கூட்டணி சேரும்போது அதை ஒரு ஃபேக்டரா பார்க்க மாட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயங்க, மிசாங்கிற ஒரு அடையாளத்தை காட்டித்தான் திமுகவினுடைய தியாக தலைவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள். அடைமொழியே கொடுக்கப்பட்டது, டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி மிசா கணேசன் இல்லையா? அப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி மிசா கால கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து வளர்ந்து அந்த தியாகத்தை சொல்லி சொல்லி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லி 50% இடம் வாங்கி நின்னாங்கன்னா என்ன காரணம்? நீங்க எல்லாம் சிந்திச்சிருக்கீங்களா? இல்ல இது எதுக்காகன்னு இதுவரை சிந்திச்சிருக்கீங்க? வெற்றிக்காக தான். வெற்றிக்காக. அப்புறம் அதெல்லாம் வெற்றிக்காக என்ன செய்யணுங்கிறத கலைஞரே வழிகாட்டி இருக்கிற போது கலைஞர் வழியில நடங்கன்றீங்க. கலைஞர் வழியில இல்ல, அரசியலில் யார் யார் தலைவர்கள் எந்தெந்த விஷயத்த நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்களோ, நம்முடைய வெற்றியை பெறுவதற்கு யாரிடம் இருந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. அரசியல் கட்சிகளுக்கான பிரதான நோக்கம் கொள்கை இலக்கு என்று இருந்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் என்ற வகையில் கட்சியை காப்பாற்றி வெற்றி பாதையில் அழைத்து சென்றால்தான், கட்சி வெற்றி பெற்றால்தான் தொண்டன் உற்சாகமாக இருப்பான். தொண்டனுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு தொடர்ந்து தோல்விகளை கொடுத்துட்டு இருந்தால் தொண்டன் சோர்ந்து விடுவான். அப்ப வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்? அப்ப வெற்றியை பெற வேண்டும் என்றால் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும். சோ இதெல்லாம் அடிப்படை இலக்கண விதிகள். இப்போ எடப்பாடி அவர்கள் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா. இப்போ எடப்பாடி அவர்களோட பத்தி பேசும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தலைமையை பத்தி பேசும்போது எல்லா கால மாற்றத்துக்கும் நம்ம உட்படணும். இப்போ எம்ஜிஆர் தான் தலைவர் அப்படின்றத எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ பாருங்க,
இது நீங்க எங்கிட்டலாம் கேட்க, நான் எம்ஜிஆரை தவிர யாரையும் தலைவரா ஏத்துக்க மாட்டேங்க, இதெல்லாம் போய் என்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கி இப்படியா அப்படியா எல்லாம் சொல்லாது, விட்டுடுங்க. இல்ல அவரை தலைவரா ஏத்துங்கன்னு சொல்லல, இப்ப அவர் என்ன தலைமையில என்ன பிரச்சனைன்னு கேட்க. ஒரு விஷயம் வச்சுங்க, நான் வித்தியாசமான ஆளு. நான் இந்த சமூகத்திற்கும் சக மனிதனுக்குமாக வாழ வேண்டும் என்று என் தலைவன் எம்ஜிஆர் காட்டிய பாதையில் மனிதநேய சிந்தனையோடு அவர் பாதையில் நான் பயணித்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த லுங்கியோட இருக்கிற படம் இருக்கு இல்லையா, அது மேல ஆமா, அப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணார், பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சுக்க. ஒரு எம்ஜிஆர் தொண்டன் எப்படி இருக்குன்னா துர்சாமி மாதிரி இருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை நீங்க இன்ன வரை கடைபிடிக்கிறீங்க. இன்னொரு கட்டளை இட்டாரு, அது இப்போ நான் சொல்ல மாட்டேன், அது சொல்லுவேன். இந்த 3 விஷயத்தையும் நான் இன்று வரையில் கடைப்பிடிச்சிட்டு வரேன். இதனால் நான் இழப்புக்களைத்தான் மேற்கொண்டிருக்கிறேனே தவிர எந்த விதமான வளத்தையும் நான் பெறவில்லை. எனக்கு யாருமே எதிரி கிடையாது. ஆனால் எல்லோரும் பல பேர் என்னை எதிர்க்கிறவர்களெல்லாம் நான் என்னை எதிரியா நினைச்சாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட், புரியுதா? நான் அன்றும் இன்றும் என்றும் எம்ஜிஆர். நீங்க எம்ஜிஆரோட தலைமையும் பார்த்திருக்கீங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு நெருக்கடிக்கு பிறகு ஒரு எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்றிருக்காரு. அவர் தலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன், என்ன குறைகள் இருக்குன்னு கேட்கிறேன். அந்த இதெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாது, அதை பொது வெளியில பகிர்ந்துக்க முடியாது, கட்சிக்குள்ளதான் நம்ம பேசிக்கணும். ஆனா பொது வெளியில ஒரு அறிக்கையை வெளியிடுறீங்களே, என்னங்க? என்ன குற்றச்சாட்டு இல்ல என்னங்க? நீங்க அதாவதுங்க, ஒரு விஷயத்தை பொதுவெளியில் சொல்லுகின்ற ஒரு செய்தி கட்சி நலன் கருதி இருந்தால் அது பொதுவெளியில் சொல்லலாம். கட்சிக்கு நலிவடைய செய்கின்ற கருத்தாக இருந்தால் அதை சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், ஆபரேஷன் பண்ணித்தான் ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்த வேண்டும் என்றால் அந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படியான சூழல் வரல. ஆமா, ஒன்றுபடணும்னு சொன்னீங்களா அதிமுக? அதுதானங்க நான் சொன்னேன். 3 பாயிண்ட் தாங்க என்னுடைய இதே. எம்ஜிஆருடைய கருத்துக்கள் தான் கொள்கை, எம்ஜிஆருடைய திரைப்பாடல்கள் தான் நம்முடைய கொள்கை. எம்ஜிஆருடைய திரைப்படம் அது திருக்குறள் மாதிரிங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், உன்னை அறிந்தால். எங்க இந்த மாதிரி இந்தியாவில் உலகத்துல ஒரு மனிதன், ஒரு நடிகர் திரைப்படத்தை அறிவாயுதமாக பயன்படுத்திய நடிகர் யாராவது உண்டாங்க? அப்ப ஒரு நடிகரா? ஒரு அவதார புருஷருங்க. இந்த மக்களை மீட்க வந்த இறையருள் பெற்றவர்களில் ஒருவர். அடுத்து எம்ஜிஆர் கொள்கைகள் சொன்னீங்க, அடுத்து கூட்டணி சொன்னீங்க, அடுத்து ஒன்றுபடணும்னு சொன்னீங்கல்ல, யார் யாரெல்லாம் ஒன்றுபடணும்? ஊடகத்துல பத்திரிகையாளர்கள் மத்தியில பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வாய் அடைக்கணும் சார். ஏதாவது முடியாதது ஒன்று இருக்கா? சுயநலம் எங்கும் தலை தூக்குகிறதோ அந்த இடத்தில் முடிவுகள் வராது. இப்ப சுயநலமா இருக்காங்கன்றீங்களா? நான் பொதுவான தியரியை சொன்னா நீங்க உடனே இதுக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா, நான் சொல்றது காமன் தியரி. நான் திருக்குறள்ல சொன்னதை சொல்றேன், எம்ஜிஆர் சொன்னதை சொல்றேன். இல்ல சார், இப்ப கட்சி ஒன்றுபட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு. அதுதாங்க, ஒரு காரியமும் ஒரு நிகழ்வும் எதுவுமே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லுதுங்கிறத நாம சிந்திச்சு அந்த நிகழ்வுகளை எல்லாம் மாற்றி நாம் வெற்றி பெறணும். நான் எனக்காக இல்ல, இந்த இயக்கத்துக்காக, எம்ஜிஆருடைய கொள்கைக்காக, இந்த கட்சியை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோடிக்கணக்கான மக்களுக்காக நாம எடுக்கணும் அப்படிங்கிறது தான். முதலையா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தும் போது, இப்போ அவர் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் நான் தர்ம யுத்தமே நடத்தினேன் அப்படின்ட்டு. ஆனா அவர் சொல்லியிருந்தாரு சார், எனக்கு தெரியல. ஆனா அதே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோட நீங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கீங்க, என்ன நடந்தது அந்த தைலாபுரம்? இது பாருங்களேன், நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இது யார் சொல்லியும் யார் இல்லை. ஐயாவுக்கும் எனக்கும் நீண்ட கால தொடர்பு உண்டு. அதுவும் நான் குறிப்பாக இந்த மனிதநேய அறக்கட்டளை ஆரம்பித்த நாள்லேருந்து இவ்வளவு வெற்றிகளை கொடுக்கறதுக்காக அவர் என்னை எப்பொழுதும் பாராட்டுவார், வாழ்த்து. அதில் எங்களுடைய நட்பு மிக மிக அழுத்தமாக பதிந்துள்ள ஒரு நட்பு, உண்மையான நட்பு, பிரதிபலன் பாராத நட்பு. புரிஞ்சுக்க முடியுது. அதனால் அவர் எனக்கு ஒரு சங்கடம்னா அதில் முதன்மையாக இருப்பார்.
அதனால அவர் ஒரு சங்கடத்துல இருக்கிற போது அவரை அவர் வந்து போய் மரியாதை நிமித்தமா ஆறுதலா முதன்மை படுத்தி நம்ம இது பண்ணி சொல்றோம். அவர்கிட்ட நான் வந்து பேசி நம்ம சொன்ன பொழுது அவர் என்ன வர சொன்னாரு. வர சொல்லி நாங்கள் பேசணும், பல விஷயங்கள் பேசணும். ஐயா எப்பொழுதுமே பேசுனாங்கன்னா தன்னுடைய வரலாற்றை சொல்லி பேசுவாங்க. புரியுதா? அதுவும் ஆடிட்டரோட அவர் துக்ளக்ல ஒரு இது எழுதினார். அதன் அடிப்படையில இவரோட பேசணுங்கிறத சொல்லி ஐயா விரும்பித்தான் அழைக்கப்பட்டு அவர் வந்தார். துக்ளக்ல அவர் எழுதின அந்த கருத்துக்கு அவரோட பேசணுங்கிறத விருப்பப்பட்டு இது பண்ணி சொல்லிட்டு வந்தார். அதனால இது முழுக்க முழுக்க இது எதேச்சியா நடந்த ஒரு நிகழ்வே தவிர காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா இந்த ஒரு சோகத்துல துக்கத்துல போய் பரிமாறிக்கணும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்த போது இன்னும் தெரியுமா, நாங்க அங்க போறோம். போறதுக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி அங்க வந்திருக்காரு. ஆனா அதை வெளில யாருமே நம்பல சார் நீங்க சொன்னதை. இல்ல அது நம்பலினா அப்புறம் அன்புமணிக்கு நாங்க வர்றது தெரியாது, எங்களுக்கு அங்க அன்புமணி வர்றது தெரியாது. ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க சொல்லுங்க. ஆமா, இல்ல அதை யாருமே நம்பல. ஏங்க நம்பலிங்கிறதுக்காக வந்து இது என்னங்க பேச்சு? உங்க கற்பனைக்கு நாம என்னுடைய கற்பனை இல்ல, மக்கள் பொதுவெளியில சமூக ஊடகங்களை விவாதிக்கிறத அவங்க சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஏக்கள் சொல்லி இருக்காங்க வர்றாங்க அப்படின்னு. அதை தெரிஞ்ச உடனே அவர் வெளியே கிளம்பிட்டார். இதான் உண்மை. இது யதார்த்தமான உண்மை. இதுல எந்த விதமான கலப்படமற்ற இல்ல. என்னுடைய கேள்வி இல்ல, மக்களுக்கு பொதுவா சொல்றது சமூக ஊடகங்களை விவாதிக்கிறத உங்கள்ட்ட கேள்வியா முன்வைக்கிறாங்க. இல்ல சரி, என்ன மனநிலையில இருந்தார் ஐயா மருத்துவர்? அதெல்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா, இது தயவு செய்து ஒண்ணு வச்சுங்க, ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இன் கேமரா விஷயங்களை பொதுவெளியில் பகிர்வது என்பது கேளுங்க என்ன பேசுனீங்க அதெல்லாம் இல்ல நாங்க எது அதை பற்றிய எந்த விதமான கருத்து பரிமாற்றம் நான் செய்ய மாட்டேன். புரியுதா? நான் என்ன பொறுத்தளவு நான் வந்து என்ன அப்படின்னா, என் மேல நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு என்ன கூப்பிடுறாங்க. ஆமா, அதனால தயவு செய்து இல்ல அதை கேட்கல சார், அதை கேட்கல. நீங்க பேசுனீங்க ரொம்ப அந்த சந்திப்பை பற்றியே விட்டுருங்க. நான் அது வேண்டாம். ஏன் அடுத்த கட்டம் இது சுமூகமா அதுக்கு எதுக்குமே உங்களுடைய இதை பற்றிய இது கேள்விக்கு பதிலே தர மாட்டேன். இதை பற்றிய கேள்விக்கு நான் பதில் சொல்ல நீங்க கேட்கறதே என் காதுல விழல. அப்படி எடுத்துங்க. இல்ல சார், இப்போ நீங்க மருத்துவர் ஐயா சொன்னீங்க நீண்ட கால நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அன்புமணி அவர்களும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் நீங்க என்ட்ரு ஆகும்போது வெளில போயிட்டார். நீங்க ஆமா இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்லைங்க, நான் தயவு என்ன பேசுறீங்கன்னு கேட்கல சார். நீங்க அவர்கிட்ட பேசல. இல்ல அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தலைப்புச் செய்திக்கு ஒரு கேள்வி பதில் அமைஞ்சிடக்கூடாது. புரியுதா? அதனால சில விஷயங்கள், ஏன்னா அது வந்து எதுக்கு என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, நான் நல்லதை செய்யணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விரும்புறவங்க யாரும் எதையுமே வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது. எதையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அதிமுகவும் பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அது சம்பந்தமான பிரச்சனையே இல்லது. இது வந்து முழுக்க நீங்க அதுக்கு சொல்றேன். நான் கேள்வி அது இல்ல சார், கூட்டணி பேச்சுக்கு நாங்க போகவே இல்லை. இல்ல கூட்டணி இல்ல, கேள்வி அது கிடையாது. பாஜகவும் அந்த கூட்டணியில இருக்கு, அதனால பாமகவும் அந்த கூட்டணியில இருக்கு, அதனால நீங்க போனீங்களான்னு வெளியில ஒரு விவாதம் இருக்கு. தனிப்பட்ட பாருங்க, நான் வந்து முழுக்க தனிப்பட்ட அவர் மீதுல வைத்திருக்கிற நட்பின் காரணமாக நான் போனேன். நான் முதல்ல முறை போனேன், அந்த பசங்களை வெற்றி பெற்றதுக்கு என்னை கூப்பிட்டு பாராட்டி அந்த பொண்ணு இது பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப இது சொல்றாரு. அதனால அவங்க இது சொல்லிட்டு நான் போனேன். 2வது துக்ளக்ல அவர் எழுதி இருக்கிறத பார்த்துட்டு ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதனால அவரை கூட்டிட்டு போனோம். அவ்வளவுதான். இது வேற யாரு 2 பேரும் இணைந்து போறதுக்கான காரணம் என்ன? ஆடிட்டரை கூட்டிட்டு ஐயா வர சொன்னாருங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், அவரை கூட்டிட்டு வாங்க புண்ணியமூர்த்தி அப்படிங்கிற நான் சொன்னதுக்காக நீங்க கூப்பிட்டு வர்றீங்க. இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது சார். இப்பவும் பாமக வந்து எந்த விரிசலும் இல்லாம ஒன்று கூடணும் தான் எல்லாருடைய நோக்கமாவும் இருக்கு. அதுதான் அந்த நோக்கம் நிறைவேறன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி அது நடக்குமான்னு கேக்குறேன். என்ன நடக்குமான்னு எங்க நெகட்டிவா போறீங்க? இல்ல நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா?
நம்பிக்கை தான் கடவுள், தெரியுமா உங்களுக்கு? குருமூர்த்தி அவர்களை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் கூப்பிட்டு வர சொன்னாரு, அதனாலதான் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவரு வெளில வந்து என்னோட நீண்ட கால நண்பரை சந்திக்க வந்தேன்னு தான் பத்திரிகையாளர்கிட்ட பேசினாரு. ஆமா. இவ்வளவு காலம் துக்ளக் ஆண்டு விழா வந்து நடத்துறாரு, ஒரு முறையாவது மருத்துவர் ஐயா அவர்களை அவர் வந்து அழைச்சிருக்காரு நண்பர்கள் அடிப்படையில. இதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஐயா சொன்னாரு, ஐயா சொன்னதை நான் செஞ்சேன். ஐயா வந்து அதுக்கு என்ன காரணம், ஏன் ஐயா கூப்பிட்டாருன்னா, அவர் பத்திரிகையில எழுதுனதுக்காக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்காக நான் அவரை கூட்டிட்டு, இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை யதார்த்தம். மற்றவங்களுடைய வியூகத்துக்கெல்லாம் தீனி போடுறதோ, மற்றவங்களுடைய அபிப்பிராயத்துக்கெல்லாம் தீனி போடுறதோ என் வேலை இல்லை. இல்ல என்ன வியூகம்னா, இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல ஐயா அவர்கள் இதற்காக அதாவது ஏங்க நான் சொல்றது எழுதுனார்லங்க, பத்திரிகையில எழுதுனார்லங்க, அது சம்பந்தமா வந்து அவர் கூப்பிட்டு இது பண்ணி சொல்லிட்டு சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல. இனிமே நீங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வர மாட்டீங்களா சார்? இதுவரையிலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆனால் பிரதிபலன் பாராமல் சேவையை மட்டுமே பிரதானப்படுத்திய பொது வாழ்க்கையை அமைச்சுக்கன்னு என் தலைவர் சொன்னதை அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டி சேவையை பிரதானப்படுத்தி சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற அவருடைய கொள்கையின்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு எம்ஜிஆர் தொண்டனா பாருங்க, ஒரு சேவையாளனா பாருங்க, இந்த சமூக அக்கறையாளனா பாருங்க, ஜனநாயகத்தின் 4 தூண்கள், இந்த 4 துறையும் சரியாக இருந்தால் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இந்த 4 துறைகளும் சரியான வகையில் செல்வதற்கு அதை நோக்கிய பயணத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களை போன்ற ஒரு நபர், தூய்மையை விரும்புறவர், நேர்மைவாதி, ஏன் அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு கேட்கிறேன். அரசியலுங்க மேடை ஏறி பேசுறதும் அறிக்கை விடுறதும் என்னங்க நீங்க? இல்ல ஒரு விஷயம் சொல்றேங்க, மக்களுக்கு சேவை செய்பவன் தான் அரசியல்வாதி. அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதி. மக்களிடம் ஏமாற்றம் செய்வது, மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று அவர்களுக்கு துரோகம் இழைப்பது, அது அரசியல்வாதி அல்ல. கட்சி வந்து வெற்றியை பெறணுன்றீங்க, அரசியல்வாதி தூய்மையா இருக்கணும்ன்றீங்க. ஸோ இப்போ ரெண்டுமே பேரலா இருக்கு சார். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நான் ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க. நான் மேயரா இருந்தேன், இப்ப சமகாலம் தானே. இப்ப நான் வந்து எந்த சலுகையும் மாநகராட்சியில பெறாம வாழ்ந்தேன். இப்ப இது எதுக்கு? எம்ஜிஆர் ஆட்சி எப்படி நடந்ததுன்னா இப்படித்தான். ஏன்னா அவரு வந்து எந்த விதமான இதையும் வாங்கல. இப்ப நான் வாழ்ந்து காட்டினேன் அப்படின்னா அதை வழிகாட்டுறேன், எல்லாரும் அது மாதிரி பின்பற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க பண்ண முடியும். இல்ல சார், அதிகாரத்துக்கு எலெக்ஷன்ல நிப்பீங்களா அப்படின்னு கேக்குறேன். 21 தேர்தலில் நான் நிக்கிறதா இல்லை, நான் வந்து கட்சியில வேட்பு மனுவோ விருப்ப மனுவோ நான் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. பணமும் கட்டல. எல்லா தலைவர்களும் இங்க வீட்டுக்கு வந்து நீங்க நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கதான் வந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. இப்படி ஒரு அன்புக்கும் ஒரு கட்சி நலனுக்குமாக நாம வந்து பணியாற்றியது, செய்த சேவை நடந்ததுன்னா ஏன் நீங்க முதல்ல சொன்னீங்க நீங்க வந்து இப்ப போய் நிக்கிறீங்கன்னு கேட்டா என்னால என்ன பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த கேள்விக்கு நான் வந்து என்னால அதாவது நான் என்னை பொறுத்த மட்டில் மற்ற அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு ஆயத்தமாவதை போல் நான் ஆகாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, நன்றி. மகிழ்ச்சி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.